அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை. திருதியை திதி 1-17 வரை, அதற்கு மேல் சதுர்த்தி திதி, அனுச நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மேசராசிக்காரர்களுக்கு உரியது. ராகு காலம் மத்தியானம் 12லேருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30லேருந்து 9 வரை. நல்ல நேரம் காலையில் 9:30லேருந்து 10:30 வரை, 10:30லேருந்து 11:30 வரை, சாயங்காலம் 4:30லேருந்து 5:30 வரை. இன்றைக்கி நீங்கள் போடக்கூடிய துணியின் சட்டனோட கலர் பச்சை. தவிர்க்க வேண்டியது, போடக்கூடாதது சிவப்பு கலர். நீங்கள் சாப்பிட வேண்டியது கீரை, எள்ளு அந்த மாதிரிப்பட்டதை சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம அந்த ஜோதிட படத்தில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட அமைப்பை பார்க்கலாம். உத்திரம் முதல் பாதத்திலையும் முற்பகுதியில் பிறந்தவர்கள் உருக்காலை, அந்த ஸ்டீல் பிளான்ட்டு, செங்கல் சூளை, நிலவளம், மருத்துவம், தளவாடச்சாலை, நாட்டு பாதுகாப்பு, வரி வசூல், பொது சேவை, அரசு அமைச்சக பணிகள் போன்றவைகளாலும், பிற்பகுதியில் பிறந்தவர்கள் வாகனாதி வகை, பால் பண்ணை, ஆடை அணிகலன், இசை, நாட்டிய நாடகம், உணவுப் பொருள், தங்கும் விடுதி, வாசனை திரவியங்கள், பொது நிர்வாகம், சுற்றுலா போன்றவைகளாலும் பொருள் ஈட்டுவார்கள். இன்றைக்கு சந்திராஷ்டம தினம். மேசராசிக்காரர்களுக்கு, மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறைகின்றது. அன்னையின் உடல்நிலை சற்று பாதிக்கப்படுகின்றது. வீட்டிற்குள் நுழைந்தவுடனேயே டென்ஷன், கோபம் உண்டாகிறது. வாகன ரிப்பேர் செலவு ஆல்ரெடி நடக்கின்றது. அடுத்து ரிஷபராசி, மக்களால் மருத்துவ செலவு உண்டாகின்றது. வீண் அலைச்சல், வீண் செலவு, வீண் கவலை ஏற்பட்டாலும் நண்பர்கள், உறவினர்களால் ஆறுதல் கிடைக்கின்றது. தொழிலில் பிரச்சனை ஏதுமின்றி செல்கின்றது. கணவன் மனைவி உறவு பரவாயில்லை. ஸ்பெகுலேஷன் ட்ரேடிங்கை தவிர்த்து விடவும். அடுத்து மிதுன ராசி, மங்களகரமான காரியங்களுக்கான செலவுகள் உண்டாகின்றன. வரவுக்கு மேல் செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. புதிய வீடு, நிலத்தில் கொஞ்சம் முதலீடு செய்கின்றீர்கள். உத்தியோகம் செய்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் உதவிகரமாக இருக்கின்றார்கள். கணவன் மனைவி உறவு பிரச்சனையின்றி செல்கின்றது. அடுத்து கடகராசி, விரோதிகளின் தொல்லை குறைகின்றது. கணவன் மனைவியில் மத்தியில் நிலவி வந்த மனத்தாங்கல் விலகுகின்றது. உடல் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கின்றது. பணச்செலவு ஏற்பட்டாலும் செல்வாக்கு, கௌரவம் அதிகரிக்கிறது. ஸ்பெகுலேஷனில் கூட லாபமே வருகின்றது. அடுத்து சிம்மராசி, பணப்புழக்கம் பரவாயில்லை. உங்களது பேச்சு பிறரால் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. நக்கல் நையாண்டி பேச்சை தவிர்க்கவும். பெற்றோரின் உடல்நிலையே நன்றாக இருக்கிறது. புதிய வாகனம் வாங்க முடிவெடுக்கின்றீர்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி, நினைத்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கின்றன. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலமே. பிரயாணங்கள்னால் அனுகூலமும் ஆதாயமும் இருக்கும். சமூகத்தில் கௌரவம், அந்தஸ்து நிலைக்கின்றது. கடன் தொல்லைகள், கவலைகள் குறைகின்றன. புதிய ஆடை ஆபரணம், வாகனம் வாங்கும் வாய்ப்பு வருகின்றது. ஸ்பெகுலேஷனில் ஓரளவு லாபமே வருகின்றது. அடுத்து துளாராசி, பணத்தட்டுப்பாடு அதிகரித்து விட்டது போன்ற ஒரு உணர்வு. தெய்வ பக்தி உண்மையில் அதிகரிக்கிறது. புகழ்பெற்ற திருத்தலங்களுக்கு சென்று வர எண்ணுகின்றீர்கள். குடும்பத்திலும் சரி, வேலை பார்க்கும் இடத்திலும் சரி, உங்களுக்கென்று ஒரு மரியாதை, கௌரவம் இருக்கின்றது. புதிய வீடு, வாகனம் வாங்க இது நல்ல காலம். முயற்சி செய்வீர்கள், வெற்றி அடைவீர்கள். அடுத்து விருச்சிக ராசி,
அரசாங்க உத்தியோகத்திற்கு முயற்சி செய்தவர்களுக்கு அதற்குண்டான ஒரு பாசிட்டிவ் சைன் தெரிகிறது. அரசியல்வாதிகள் அரசாங்க அதிகாரிகளின் சந்திப்பும் அதன் மூலம் நல்ல பலன்களும் நிகழ்கின்றன. கணவன் மனைவி உறவு மேன்மையுடன் விளங்கும். மக்கள் உதவி புரிகின்றவர்களாக இருப்பார்கள். அடுத்து தனுசு ராசி. பிரயாணம் ஏற்படுகின்றது. அதன் மூலம் ஓரளவு நல்ல பலனும் விளைகின்றன. மூத்த சகோதரர்கள் உதவி புரிபவர்களாக இருக்கின்றார்கள். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. தொழிலில் பிரச்சனை இல்லாவிட்டாலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கவில்லை. அடுத்து மகர ராசி. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை மும்முரமாக நடக்கின்றது. பொருளாதார நிலையில் அபிவிருத்தி உண்டாகின்றது. புதுமனை நிலம் வாகனம் வாங்க வேண்டிய சூழல் உருவாகிறது. நண்பர்கள் உறவினர்கள் மேலதிகாரிகள் ஆகியோர் உதவியும் ஆதரவும் புரிபவர்களாக இருக்கின்றார்கள். பதவி உயர்வு கிடைக்கின்றது. அடுத்து கும்பராசி. மனம் ஒரு நிலையில் இல்லை. உடலில் சிறு பிரச்சனை ஏற்பட்டு மருந்து மாத்திரையுடன் சரியாகி விடுகிறது. தொழிலில் ஓரளவு லாபமே வருகின்றது. வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மக்களால் நன்மையே உண்டாகும். அடுத்து மீனராசி. மனைவியின் உடல்நிலை அபிவிருத்தி அடைந்து வருகிறது. சிறு பிரயாணங்களும் அதன் மூலம் நல்ல பலன்களும் நடக்கின்றன. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வருகின்றது. நண்பர்களுடான உறவு சுமூகமாக இருக்கிறது. தெய்வ பக்தி அதிகரிக்கின்றது. பெற்றோர்களின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. தொழிலில் மாற்றம் உண்டாகப் போகின்றது. பணவரவு நன்றாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த ராசி பலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.